ஆதைக்கால வச்சுக்கிறதா பெரிய பிரச்சனையாவே இருக்கு. தொடக்கத்துலேருந்தே வச்சிருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. விஜய் அவர்கள் கூட பக்காவை கூட்டின்னு வச்சிருக்காங்க. யாரு 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 நான் சொல்லிதான் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல. மக்களோட மட்டும்தான் கூட்டணி. மக்களும் ரத்தமும் சதைங்கன்றாருப்பா. வேற யாரு கூட ரத்தமும் சதையுமா இருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைங்கிறாரு. திட்டமிட்டு திமுக தான் இது மாதிரி பண்ணுச்சு. சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலையா? அவர் அப்படித்தானே சொல்றாரு. என் மேல தேவையில்லாம வதந்தியை பரப்புறாங்க, நான் என்ன பண்றது தெரியல. இப்ப அதுக்கு வேற தலைவா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு அம்மா பார்த்தேங்க, விஜய் நீ திருசாமுறை டிஸ் பண்ணிட்டு போறேன்னு கேட்குறாங்க. நம்ம எந்த கட்சியிலையும் அது இவ்வளோ பேசுகிறோமா? எதுக்கு பேசுகிறோம்? ஐயா விஜய் அவர்கள் சரியான தலைவர் இல்லை, உணருங்க அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். யார் ஜெயிக்கணுங்கிறத வெற்றியை தீர்மானிக்கிறது விஜய் தான் அப்படிங்கிறாங்களே. சரி சரி சொல்லிட்டோம், சொல்லிக்க வேண்டியதான். உனக்கு அரசியலும் பேச தெரியல, அரசியல் பண்ணவும் தெரியல, ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு அடி வாங்குறா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வளரும் இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள். தம்பி வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா விஜய் நல்லா இல்லையே. விஜய் நல்லா இல்லையா? ஏன், என்ன காரணம்? சும்மா சொன்னேன் ஐயா. இப்தான் நிகழ்ச்சியில திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுது, அதான் நல்லா இல்லை அப்படிங்கிற. அவர் மேல எவ்வளவு வதந்தியை நம்ம பரப்பிட்டு இருக்கோம் தேவையில்லாம. அவரு தான் திரிஷா கூட கை வச்சுன்னு போறாரு அப்படின்னு நம்ம வதந்தியை கிளப்பி விடுறோம். போலன்னு அவர் தான் சொல்றாரு, என் மேல தேவையில்லாம வதந்தியை பரப்பாதீங்க, நான் என்ன பண்ணுவேன், என்னை பார்த்தா பாவமா தெரியலையா, சங்கீதா என் வைஃபே இல்லை, அவங்க டைவர்ஸுக்கு அப்ளைவே பண்ணலை, என் மேல வதந்தியை கிளப்பாதீங்க அப்படிங்கிறது. நையா நீங்க அப்ப சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலையா? அவர் அப்படித்தானே சொல்றாரு, என் மேல தேவையில்லாம வதந்தியை பரப்புறாங்க, நான் என்ன பண்றது தெரியல. இப்ப அதுக்கு வேற தலைவா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. எங்க என் மேல வதந்தியை பரப்புறாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்குறேன். நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? வதந்தியை பரப்புறதுக்கு யாரு காரணம்? அவரு தானே ஐயா வதந்தியை பரப்பிட்டு இருக்காரு. அவரு தான் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவரு தான் திரிஷா அவங்க கூட நெருக்கமாக பழகிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் திரிஷா போகிற இடத்துலலாம் விஜய் அவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் அத்தை சங்கீதா அவர்கள் இந்த மாதிரி எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நடிகை யாருன்றதை நான் சொல்லன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அனுமானமாக மக்கள் சொன்னது தான் இந்த திரிஷா. மறுநாளே கொஞ்சம் சூசகமாக நடந்துக்குவோமே அப்படின்ட்டு கூட இல்லாமல் ஐயா விஜய் அவர்கள் உடனே வாமா போயிட்டு வருவோம், வாமா மின்னல் அப்படின்னு கலந்து கூட்டு வந்தாப்புல. ஒரே கலரு. ஒரு அம்மா பார்த்தேங்க, விஜய் நீ திருசாமுறை டிஸ் பண்ணிட்டு போறேன்னு கேட்குறாங்க. ஒரே சிரிப்பா இருக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. இந்த ஆனா ரசிக்கிறாங்களே இப்ப இதே தாபக தொண்டர்கள் ரசிகர்கள் ரசிக்கிறாங்கல்ல. அதான் ஒன்று சொல்லுதே, குப்பை பெருகிறவனுக்கு 4 பொண்டாட்டி ஏதோ சொல்லுதே. அதுக்கெல்லாம் எத்தனையோ பொண்டாட்டி எங்கள் அண்ணனுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் அண்ணன் பெரிய கடவுளா? உங்கள் அண்ணன் கடவுளா? இல்லை குப்பை பெருகின விட உங்கள் அண்ணன் உயர்ந்தவனா? அவரு இப்படி பெருகுனா இவர் அதை கூட பெருக மாட்டாப்ல, இவர் அவ்வளோ உயர்ந்தவரா? ஒரு அக்கா சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனுக்கு நான் அக்காவாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், தோழியாகவும் இருப்பேன், நண்பியாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க அப்பா அண்ணனுக்குலாம் என்னவா இருப்பாங்க? அவங்க அம்மாவுக்கு என்னவா இருப்பாங்க? இல்லை அவரு அந்த லேடியோட புருஷனுக்கு அதான் அவங்க கல்யாணம்லாம் ஆவலை போட்டிருக்கு அப்படின்ட்டு போகிறாங்க. இன்னொருத்தவங்க நம்ம பார்த்தோம்ல மாநாட்டில், என் மாமா விட விஜய் மாமா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த அம்மா எல்லாம் எப்படியே இருக்காங்க. அவர் சொன்னார்ல நம்ம வகையறா அப்படின்னார்ல, அவர் வகையறாலாம் பாருங்க வித்தியாசமாக இருக்கும். நம்ம கூட கேட்டேன் என்ன வகையறாப்பா சொல்கிறாரு அப்படின்ட்டு, அவருக்கே தெரியாது. ஆனால் சொன்னார் பாருங்க, தற்கூரி வகையறாடா நம்ம வகையறா அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாரு? முதல்ல ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்ன நீங்கள் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்ன நீங்கள் சொல்லுங்க ஐயா. ஆட்சினா இப்போ முதல்ல ஒரு ஆண்டார்ல அது பேர் ஆட்சி. அதிகாரம்னா அதுல அந்த பதவியில நடந்து கொடுக்கறது மற்ற கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு. அப்ப ரெண்டும் ஒன்னா வெவ்வேறு வேற. அதே ஐயா, நீங்க ஆட்சியில வந்துட்டீங்கன்னா அதிகாரம் உங்களுக்கு தானே. அதிகாரம் உங்களுக்கு, அதிகார பகிர்ந்து கொடுக்கப்படும் சொன்னார்ல. இப்ப திமுக பாத்தீங்கன்னா யாருக்கும் திமுக கட்சிக்காரர்கள் மட்டும்தான் அமைச்சர் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஆனா இவர் என்ன சொன்னாரு, மாற்று கட்சியில வந்தா கூட, கூட்டணிக்கு வந்தா கூட அவருக்கு நான் அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. இப்ப யாருமே கூட்டணி சரி அப்படியே நீங்க வச்சீங்க. ஆட்சியும் அதிகாரமும் ஒன்றுதான். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா அதிகாரம் உங்களுக்கு. பையன் ஸ்டாலின் இல்ல அதிகாரம் சொல்றது பதவிகளை பிரித்து கொடுக்கப்படும்னாரு. மற்ற எங்க கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு. சரி யாரா வந்தாங்களா? அதான் வரலையே. இவரு ரோடா போய் கூவி பார்த்தாரு, ஐயா சாமி கூட்டணிக்கு இந்த வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க, இந்த மிக்சி கிரைண்டர்லாம் கத்துவாங்க. 2 சேலை வாங்கினா ஒரு சேலை பிரி
அது மாதிரி வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. முதல்ல இவர் இந்த சீமானு அப்புறம் ஐயா எடப்பாடி ஐயா ஸ்டாலின்லாம் ஒரு பிளே கிரவுண்ட் விளையாண்டுருக்காங்க, பெரிய கிரவுண்டு. இவர் போயிட்டு அண்ணன் என்ன சேர்த்துங்கண்ணே, ஐயா ஐயா என்னன்னு சேர்த்துங்க ஐயா அப்படின்னாரு. உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னாப்புல. நீலாம் வர நீ ஓரமா போய் நில்லு, நாங்களே விளையாண்டுக்கிறோம், நாங்களே விளையாண்டுக்கிறோம், நீ வேணாப்பா, நீ வந்தா கல்லாட்டாரு ஆமா அப்படின்ட்டாங்க. இவரு ஓர போயிட்டாப்புல. அப்புறம் எங்க விஜய் நீ வா அப்படின்னு இவரு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஓரம் போயிட்டாப்புல. அப்புறம் இவரா வந்து உங்க விஜய் நான் வரேன்னா ஓடிடு அவ்வளவுதான் உண்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன வந்து ஐயோ என் மேல வந்து வதந்தியா பரப்புறாங்க, என்ன அதை சொல்றாங்க என்ன இதை சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அரசியலுக்குள்ள வந்தீங்க? வதந்தியை தாங்க முடியாதவர், தன் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை தாங்க முடியாமல் ஒரு தலைவன் எழுந்து வர முடியாது. இல்லப்பா, இப்ப கூட்டணி வந்தா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் தான் கிளப்பி விட்டேன், அது நீ பாருங்க எல்லா கட்சியிலையும் பத்திட்டு எருது அப்படின்னாரு விஜய் அவர்கள். ஆனா விஜய் கட்சியில யாராவது கூட்டணி வந்திருக்காங்களா? எப்படி விஜய்க்கு ஐயா விஜய் அவர்களுடைய கட்சியில யாராவது கூட்டணி வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தோடையும். ஆனா ஐயா விஜய் அவர்கள் கூட பக்காவை கூட்டணி வச்சிருக்காங்க. யாரு 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 சொல்லிதான் தெரியுமா உங்களுக்கு? பயப்படாதப்பா, அவரே கூட்டிட்டு போயிட்டாரு. ஒன்னா எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, காரப்பொடி கில்லி படத்தை சொன்னாங்களே, எனக்கு காரப்பொரி சாப்பிட போல இருக்கு அப்படின்னாங்கல்ல, அவங்க தான் கூட்டணி வச்சிருக்காங்க. த்ரிஷாவா? காரப்பொரி சாப்பிடணும்னு சொன்னவங்க கூட்டணி வச்சிருக்காங்க ஐயா. இப்போ கூட்டணி வந்து காரப்பொடிக்காண்டி அப்படி கூட வச்சுக்கலாம், காரப்பொரிக்காண்டி வச்சுக்க. அதாவது தாவேக்கால வச்சுக்கிறதா பெரிய பிரச்சனையாவே இருக்கு, தொடக்கத்துலேருந்தே வச்சிருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எந்த கட்சியை கூட்டணி வச்சுக்கலாம், எந்த கட்சியை வச்சுக்கலாம், எந்த கட்சியை வச்சுக்குவாரா அப்படின்னு கட்சியா தானே சொல்ற. நீங்க கட்சி நினைச்சுதான் கட்சி, வேற நினைச்சுதான் வேற. புரியுதுங்களா? தொடக்கத்துலேருந்தே தான் பிரச்சனையா இருக்கு. ஐயா விஜயும் அதிமுக நான் வச்சுக்கிறேன், காங்கிரஸை நான் வச்சுக்கிறேன், வாங்க வாங்க அப்படின்னாரு. நீலாம் எங்களுக்கு வேணா, நாங்கள் வேற யாராவது வச்சுக்கிறோன்னு 2 பேரும் போயிட்டாங்க. கடைசியில் சரி கடைசி செங்கோட்டையை வச்சுக்குவோம், ஒருத்தனை வச்சுப்போன்னு 2 பேரும் 2 பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த தாவேக்கானாலே வச்சுக்கிறதா பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ 234 தொகுதிக்கு ஆள் ரெடியா இருக்காம்ல தாவேக்கால. அதனால தான் 60 பேர் மட்டும் அறிவிச்சிருக்காங்களா? அறிவிச்சாச்சா? அப்படி அது கூட செய்யலப்பா அப்படிங்கிறீங்களா? இருக்கலாம், அதிகாரப்பூர்வ அறிக்கை இல்லையேப்பா. ஆமா இருக்கு, ஏன்னா அறிக்கையில தான் எல்லாம் வரும். அதான் கேட்குறேன். நீங்க வேற என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்க இன்னும் 20 நாள் இருக்கு. 20 நாள் எவ்வளோ நேரம் தெரியுமா, எவ்வளோ நாள் தெரியுமா? 234 தொகுதி சுத்தணும். அதான் 20 நாளுக்கு 234 தொகுதி எங்க இருக்குன்னு தெரியுமா? அது ஐயா விஜய்கிட்ட போய் கேளுங்க, அவருக்கு பனையூரே எங்க இருக்குன்னு தெரியும். அவருக்கு தெரிஞ்சது மட்டும் பனையூர் தான். நேராக போய் லெஃப்ட் திரும்ப நம்ம வீடு, அவ்வளோதான், அது மட்டும்தான் எனக்கு தெரியுங்க, வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. அவர் போய் கேட்காம என்ன வந்து கேட்டிருக்கீங்க? அவருக்கு தெரிஞ்சது பனையூர். மிஞ்சி இந்த பட்டினப்பாக்கமாக ஏதோ சொன்னார் பாருங்க, என்னை ஆலிசிலுக்கு பின்னாடி எடுத்துங்க என்னை விட்டுருங்க அப்படின்னார்ல, அந்த ஆஃபீஸு மிஞ்சி போனால் பனையூர் வீடு, இதுதான் அவருக்கு தெரியும். அதாவது 20 நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு 6 மாதம் மாதிரி. வெளியில் வந்து எங்கேயும் பேச மாட்டாங்க, மீடியா முன்னாடி போனால் கூட எப்படி இருப்பாங்க, ஆனால் மைக்கில் மட்டும் போய் அழுவாங்க. ஐயோ என் மேலே வதந்தியை பரப்புனாங்களே, நாசமாக போகிறீங்க, என்ன நாசமாக ஆக்குறாங்களே, மேலே வதந்தியே போடுறாங்களே அப்படின்ட்டு. என்னென்ன நடக்க போதோ. நான் வந்து மக்களோட மட்டும் தான் கூட்டணி, மக்களும் ரத்தமும் சதைங்கன்றாருப்பா. வேற யாரு கூட ரத்தமும் சதையுமா இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாரு கூட இருக்காரு அப்படின்ட்டு. மக்கள் கூட இல்லையா? அப்படி மக்களோட அவர் என்னைக்கு நின்றுருக்காரு. அவரு தனியா எப்பவுமே மேடையில் நிற்பாரு, இப்படி பேரிகார்டு போட்டு வச்சுப்பாரு. யாரும் வந்து ஐயோ என் பின்ன என் பக்கத்துல வரீங்க, பம்சர் தூக்கி போடுறாங்க அப்படின்னு தூக்கி போட்டு போறாங்க. இதனை அவர் என்னைக்கு மக்கள் கூட போய் நின்றுருக்காரு? கரூர்லேயே நிற்கல. அவர் கட்சியாளுங்க தான் 41 பேர் செத்து போனது. அவங்களுக்கே போய் நிற்காதவரு மக்கள் கூட கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மக்கள் கூட போய் நிற்க போறேன்னா அது இதெல்லாம் சாத்தியமில்ல. இப்போ இந்த கரூரில் 41 பேர் செத்தாங்கல்ல, அதில் ட்ரோன் வீடியோ வந்து இப்போ நிறைய வீடியோ வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது என்னங்கய்யா, ஒரு வகையில் சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணியில் ஐயா விஜய் அவர்கள் இணையதுனால ஒரு ரகசியமாக மறைமுகமாக மிரட்டுறாங்க அப்படிங்கிற வகையில் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயா விஜய் அவர்கள் ஒருவேளை அது வதந்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட நம்ம அதில் சினிமாவில் எடுக்கிற கேமரா, அந்த ட்ரோன் கேமராலாம் இருக்குது. ஒரு வகையில் உண்மையிலே ஐயா விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்திற்காக தான் இதெல்லாம் பண்ணாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இன்னும் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்குது. போக போக நம்ம என்ன செய்தி அப்படிங்கிறத தெரிஞ்சு. ஐயா விஜய் மேலே இன்னைக்கு எஃப்ஐஆர் போட போகிறாங்களா? நம்பர் 1 குற்றவாளி விஜய் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஐயா மக்களால், அதாவது மக்களே சொல்கிறாங்க விஜய் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான், விஜய் மேலே குற்றம் இருக்குது அப்படின்னு வந்து மக்கள் சொல்கிறாங்க. 41 பேர் செத்ததுக்கு ஒரு வகையில் ஐயா விஜய் அவர்களும் காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு வகையில் நேரடியாகவே ஐயா விஜய் அவர்கள் தான் காரணம், அவர் தான் காரணி அப்படிங்கிறாங்க மக்கள். அப்போ மக்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் என்கிற போது
மக்கள் நீதியே மகேசன் நீதி அப்படின்வாங்கல்ல, மக்கள் முடிய மகேசன் முடிவு அப்படிங்கிறது போல இதுவும் அமையலாம். ஏன்னா மக்களே குற்றம் சாட்டப்பட்டவர் விஜய் அப்படிங்கிறாங்க. அப்ப அரசு முடிவெடுக்காதா? ஒருவேளை ஐயா விஜய் அவர்கள் ஆதாரங்களெல்லாம் எடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளி ஐயா விஜய் தான் சொல்லலாம் இல்லையா? நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைங்கிறாரு. திட்டமிட்டு திமுக தான் இது மாதிரி பண்ணுச்சு. அவருக்கு என்ன சொல்றது, அவர் டீ குடிக்கிறாருன்னா அதுக்கு திமுக தான் காரணம். அவருக்கு முடியல நினச்சி போயிடுச்சு, அதுக்கும் திமுக தான் காரணம். சங்கீதாவை டைவர்ஸ் வாங்க வச்சுட்டாங்க, அதுவும் திமுக தான் காரணம். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களே ட்ரோன் வீடியோ, அந்த ட்ரோன் வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா விஜய் அவர்கள் பஸ் உள்ள வரும்போது அப்படியே ஒரு மாதிரி அலை அடிக்குது. கடல்ல எப்படி காத்து போனா அடிக்கும்ல, அது மாதிரி தான் அடிக்குது. வேவ்ஸ் வருது. அந்த ஒரு மாதிரி அந்த தள்ளுறதுல மக்கள் முன்னாடி பின்னாடியும் போறது, அந்த வண்டி உள்ள போ வைப்ரேஷன் வருது. அதுதான் போலீஸ் வேணாம் அங்கேயே நிறுத்திங்க சொன்னதாலாம் செய்தி இருக்கு. அப்ப மக்களுக்குள்ள போவே முடியாது அப்படியும் பஸ்ஸை ஓட்டிட்டு போனா ஐயா செந்தில் பாலாஜி சொன்னாரு, சாரி யமதர்மா வாகனத்தை இப்படி ஓட்டிட்டு போங்க மக்களுக்குள்ள விடுங்க அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி சொன்னாரு. செந்தில் பாலாஜி உலகையில யமன் தான், அது இல்லை, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்த யம வாகனத்தை ஓட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி சொன்னாரு. உள்ள விடு, மக்கள் நிற்பாங்க உள்ள விடு அப்படின்னு அவரா சொன்னாரு. செந்தில் பாலாஜி தான் காரணங்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆத ஒரிஜினா அப்படின்ட்டு போலீஸே சொல்லிடுவாங்க. நாங்கள் சொன்னோம் ஆத ஒரிஜினாட்டு, அவர் கேட்கல. அதான் அந்த யமதர்மா வாகனத்தை உள்ள கொண்டு போனாங்க அப்படின்லாம் பேச்சிருக்கு. போற இடத்துல பழி வாங்குதப்பா, வேற நகையா பண்ண முடியாது. யமதர்மா வாங்கணும், போற இடத்துலலாம் பலி தான் வாங்கணும். பின்ன புதுசா கேட்குறீங்க நீங்க. ஆனா மக்கள் அந்த அளவுக்கு ஓடுறாங்கல்ல, பின்னாடியே ஓடுறாங்கல்ல. அதான் யமனை கண்டா என்ன பண்ணுவாங்க, ஓடுறாங்க. கரெக்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 50 சீட்டுக்கு மேல ஆள் இல்லைங்கிறாங்களே தாவேக்கால, உண்மை தானே? அப்படிப்பா பின்ன ஆள் இல்லைங்க, யாருங்க நிப்பா? சும்மா ஒரு செய்தி ஒன்று வந்தது, 2 கோடி ரூபா கொடு 3 கோடி ரூபா கொடுன்னு கேட்கறதா? எதுக்கு? நம்ம ஏற்கனவே எதுக்கு அப்படின்னா வேட்பாளர் நிக்கிறதுக்கு தான். வேற நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு வேட்பாளராக நிற்கணும், எவ்வளோ செலவாகும் அப்படின்லாம் நமக்கே தெரியும். நீ சும்மானாலே 2 கோடி கொடு. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நீ இவ்வளோ கேட்டினா, எம்பி நிறுத்துற அப்படின்னா நீ எவ்வளோ கேட்ப? 2 கோடி கொடு 3 கோடி கொடு, நீ அவ்வளோ கொடு, நான் இவ்வளோ கொடு அப்படின்லாம் உள்ளே பேசுகிறதா அப்படின்லாம் செய்தி இருக்குது. மக்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் கட்சியில் இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ நீ எதுக்காக மாற்று சக்தி அப்படின்னு வந்தீங்க? ஊழல் பண்ண மாட்டேன்னு ஊழல் பண்ணிருக்கீங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ஊழல் பண்ணிருக்கீங்க. புலி படத்துல சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு வரி கட்டாம ஊழல் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்களே தொடர்ச்சியா ஊழல் பண்றீங்க. இலவசம் கொடுக்க மாட்டேன்னு ஐயா விஜய் சொன்னாரு. இப்ப என்னடா டிஃபன் பாக்ஸா அடிச்சுட்டு வராங்க, அதுல விஜய் ஸ்டிக்கர் வர பெருசா ஒட்டிடுவாங்க. ஐயா 2 கோடி கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை, பணக்காரங்களா இருந்தா கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஆனா அப்படியும் 2 கோடி கொடுத்தோம், ஒருவேளை சீட்டு தரலாம் என்ன பண்ணுவீங்க? 2-3 பேரை வச்சுக்கிறது. நீங்கள் ஒரு 2 கோடி கொடுங்க, நீங்கள் ஒரு 3 கோடி கொடுங்க, தலைவர்கிட்ட பேச நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? யார் அதிகமாக கொடுத்தாங்களா அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்றாங்க. அப்போ 2 கோடி கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கி எப்படியா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஐயா விஜய் அவர்கள் பின்னாடி வர்றது எல்லாமே பாதி ஏழை. மாவட்ட செயலாளர் பதவி வேணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இதே மேட்டராக பேசியிருக்கோம். புஷி ஆனந்த் அவர்கள் 50 லட்ச ரூபா வாங்குறது, 1 கோடி ரூபா வாங்குறது, இந்த செய்தியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்படி நீங்கள் வாங்கிட்டே இருக்கனே மாவட்ட செயலாளர் பதவி போடாமல் பல பேர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க. கடன் வாங்கிட்டு பதில் சொல்ல முடியாம கடன்காரனுக்கு. அப்ப இவ்வளோ பிரச்சனை இருக்கு. நீ 2 கோடி கொடு, அவர்கிட்ட பேச நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நீ யாருக்கு அதிகமா கொடுக்குறேன்னு சீட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன் 2 கோடி என்ன வருது? எதுக்கு பயனே நான் 2 கோடி கொடுக்கணும்? அப்ப நீங்க மக்களுக்கு சேவை. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியல என்ன, அவருக்கு கால் சீட்டி யாருக்கோ கொடுத்துருக்காப்புல, அவர் வேலை முடிஞ்சோடனே போயிட்டே இருப்பாப்புல. நம்ம எந்த கட்சியிலே அது இவ்வளோ பேசுறோமா? எதுக்கு பேசுறோம்? ஐயா விஜய் அவர்கள் சரியான தலைவர் இல்லை, உணருங்க அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். இல்லை வேறு யாரும் திமுக பேசுகிறோமா, அதிமுக பேசுகிறோமா, நாம் தமிழர் பேசுகிறோமா? இல்லை. ஏன்னா ஐயா விஜய் அவர்கள்லாம் இவ்வளோ குற்றச்சாட்டு ஐயா விஜய் அவர்கள் மேலே இருக்குது. ஆனால் விஜய் தான் இந்த மாதிரி வந்து திராவிட கட்சிகள் மாற்றா யார் ஜெயிக்கணுங்கிறத வெற்றியை தீர்மானிக்கிறது விஜய் தான் அப்படிங்கிறாங்களே. சரி சொல்லிக்க வேண்டியதான். ஐயா ஸ்டாலின் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வேண்டியதான். இதோ நேற்று தான் போயிட்டு நிர்மலா சீதாராமன் நான் பார்த்துட்டு வந்தேன், அவங்க தான் எனக்கு பக்கத்து பாய் கடையில் பீஃப் கறி வாங்கி கொடுத்தாங்க சொல்ல வேண்டியதான். உண்மையா சொல்லுங்கள், அதெல்லாம் சும்மா கற்பனை ஐயா, கற்பனையிலேயே வாழ வேண்டியது தான். கடைசி சொல்லி எதுவுமே உண்மையாகாது. நேரடியாக சொல்ற தாவேக்காவா திமுகவா அப்படிதான் சொல்கிறாரு. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குங்க. அந்த காழ்ப்புணர்ச்சி வந்து என்ன நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும், நமக்கு ஃபீல்ட் அவுட்டு, மார்க்கெட்டு போயிடுச்சு. நேற்று 140 வருஷமாக ஒரு குதிரை ஓடிட்டுருக்குன்னு ஒருத்தர் சொன்னாப்புல, அந்த குதிரைலாம் நிற்கிற மாதிரி தெரில, நம்ம ஃபீல்டு போயிடுச்சு, ஆனால் நம்ம வெளியில் வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டு திமுக எனக்கு தான் போட்டி, இதை தொடர்ச்சியாக சொல்லியிருக்காப்புல. அவங்க யாருமே இவரை கண்டுக்கவே இல்லை. கரூரில் கூட ஐயா மு க ஸ்டாலின் அழகாக பேசுகிறாரு. நம்மளால நடந்த குற்றம்
இது யாருமே பொறுப்பாக முடியாது, நம்ம தான் பொறுப்பாவோன்னு அவர் சொல்றாப்புல. இவர் ஐயா விஜய் சொல்றாப்புல சம்மந்தமே இல்லாம என்ன குற்றம் சாட்டினீங்களே எப்பா, முழு வீடியோவும் காமிக்கிறாங்க. அதுல அவர் ஒரு இடத்துல கூட நடிகர் விஜய்னு சொல்லவே இல்லை. கரூர் நடந்த சம்பவம் தான் சொல்றாப்புல தவிர நடிகர் விஜயால இது நடந்தது. இன்னொரு விஷயம் சொன்னார், எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டன் சாவறது விரும்ப மாட்டான்னு சொன்னார். அதுவே அங்க அந்த இடத்துல பெரும்பான்மையான ஒரு விடயம், பெருமிதமான ஒரு விடயம். இவரு சம்மந்தமே இல்லாம எனக்கு குற்றம் சாட்டிட்டீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்னு. ஏன்பா அவங்க உன்னை கண்டுக்கவே இல்லையாப்பா, நீ ஏன்பா சொல்லிட்டே இருக்க? ஏன் வாண்டரா வண்டி என்ன தேவையில்லாத வேலை இவங்களுக்கு. முதல்ல அரசியலே இவங்களுக்கு தேவையில்லாத வேலை. அரசியல் பண்ணவும் தெரியல, அரசியல் பேசவும் தெரியல. அப்போ அமைதியாக போய் உட்காந்துடணும். யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஆதரிச்சோமா போயிட்டே இருக்க வேண்டியதான். உனக்கு அரசியலும் பேச தெரியல, அரசியல் பண்ணவும் தெரியல, 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு அடி வாங்குறாப்புல. கண்டிப்பா தம்பி, தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றிங்க.